அங்கத்தினர்களுக்காக எல்ஐசி கிறிஸ்டோஃபர் வழங்கும் ஆன்லைன் ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன் ட்ரைனிங் செஷன், ஆன்லைன் திட்ட விளக்க பயிற்சி பட்டறை. இன்று நாம் எல்ஐசியில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள உடல்நல காப்பீட்டு திட்டமான எல்ஐசிஸ் ஆரோக்கிய ரக்ஷக் திட்டம் எண் 906 ப்ராடக்டை பற்றி விரிவாக காணலாம். ஆரோக்கிய ரக்ஷக் என்பது டேபிள் 906 ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான் ஆகும். இது நான் லிங்க்டு யூலிப் அல்லாத, பங்குச்சந்தையில் முதலீடு செய்யப்படாத, நான் பார்ட்டிசிபேட்டிங், இதில் போனஸ் மற்றும் முதிர்வு எதுவும் கிடைக்காத மற்றும் ரெகுலராக செலுத்தும் பிரீமியம் செலுத்தும் பாலிசி ஆகும். இதில் இந்த பாலிசியில் தனிநபரும் அவரது குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து பாலிசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னவெனில், ஃபிக்ஸட் பெனிஃபிட்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டலைசேஷன் அண்ட் வேரியஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட்டிற்காக மருத்துவமனையில் அட்மிட் ஆகும்போது செலவினங்கள் 50,000 ஆனாலும் சரி, 5 லட்சம் ஆனாலும் சரி, நீங்கள் இந்த திட்டத்தில் எடுத்துள்ள வரையறையின் பலன்களுக்கு ஏற்ப உங்களுக்கு அது குறிப்பிடப்பட்ட ஃபிக்ஸடு பெனிஃபிட்ஸாக வழங்கப்படும். பிற இன்சூரன்ஸ் நிறுவன திட்டத்தில் எடுத்து அந்த பாலிசியின் மூலம் நீங்கள் கிளைம் பெற்றாலும் நீங்கள் ஆரோக்கிய ரக்ஷக் மூலம் கிளைமும் பெறலாம். ஆரோக்கிய ரக்ஷக் யாரெல்லாம் ஆரோக்கிய ரக்ஷக் திட்டத்தில் நுழையலாம்? அனைத்து இந்திய குடிமக்களுக்குமான ஒரு திட்டமாகும். 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொரு நபரும் பாலிசி தன் பெயரில் எடுத்துக்கொள்ளலாம். தனது குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்துக்கொள்ளலாம். தனிநபர் தன் பெயரில் எடுக்கும்போது அவர் பிஐ, அதாவது பிரின்சிபல் இன்சூர்டு என்று அழைக்கப்படுவார். அவர் பாலிசியில் ஆரம்பிக்கும் பொழுதே அவரது துணைவியார், குழந்தைகள், பெற்றோர் இவர்களையும் இணைத்து கொள்ள வேண்டும். பாலிசி ஆரம்பித்ததற்கு பிறகு புதிதாக திருமணம் செய்திருந்தால் துணையும், புதிதாக பிறந்த குழந்தைகள் அல்லது லீகலி அடாப்டட் சைல்டு சேர்த்து கொள்ள முடியும். பேரண்ட்ஸை பாலிசி எடுத்ததற்கு பிறகு சேர்க்க முடியாது. பாலிசி ஆரம்பிக்கும் பொழுதே சேர்த்தாக வேண்டும். பேரண்ட்ஸை சேர்க்கும் பொழுது 2 பெற்றோர், தாய் தந்தை 2 பேரையும் சேர்த்தாக வேண்டும். ஒருவரை மட்டும் சேர்த்து கொள்ள அனுமதி கிடையாது. மேலும் இந்த திட்டத்தில் டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடர் மற்றும் விபத்து காப்பீட்டு பாதுகாப்பு ரைடர் கிடைக்கும். இந்த ரைடர்களானது பிரின்சிபல் இன்சூர்டு மற்றும் அவரது துணைவியாருக்கு மட்டுமே கிடைக்கப்பெறும். குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் ரைடர்ஸ் வழங்க முடியாது. நுழைவு வயது சம்பந்தமான விவரங்கள். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஏஜ் ஃபார் ஆரோக்கிய ரக்ஷக். குறைந்தபட்ச நுழைவு வயது. இந்த திட்டத்தில் முதன்மை காப்பீட்டாளர் என்று அழைக்கப்படும் பிரின்சிபல் இன்சூர்டு 18 வயதில் நிரம்பிய லாஸ்ட் பர்த்டே, அதாவது நிரம்பிய கடந்த வயதில் என்ற கணக்கீட்டில் எடுத்துக்கொள்ளப்படும். 18 வயது நிரம்பிய யாரும் இந்த பாலிசி தன் பெயரில் எடுக்கலாம். தங்களது குடும்ப உறுப்பினர்களையும் இதில் சேர்த்து கொள்ளும்போது அவர்களுக்குமான ஸ்பவுஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கான குறைந்தபட்ச வயதும் 18 வயதாகும். அதே குழந்தைகளை சேர்க்கும் பொழுது குறைந்தபட்சம் 90 நாட்கள் நிறைவு செய்திருக்க வேண்டும். அதேபோல் அதிகபட்ச மேக்சிமம் ஏஜ் அட் என்ட்ரி, பாலிசியில் நுழைவதற்கான அதிகபட்ச வயது என்பது பிரின்சிபல் இன்சூர்டு மற்றும் ஸ்பவுஸ் அவரும் பேரண்ட்டுகளுக்கு 65 வயதாகும். குழந்தைகளுக்கு என்பது அதிகபட்சம் 20 வயது வரை உள்ள நிரம்பிய குழந்தைகள்
இந்த திட்டத்தில் சேர்த்து கொள்ளலாம். இது முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது, கடந்த பழைய ஜீவன் ஆரோக்கிய திட்டத்தில் 18 வயது வரை உள்ள குழந்தைகள் மட்டுமே சேர்த்து கொள்ளப்பட முடியும். இந்த திட்டத்தில் 20 வயது வரை உள்ள குழந்தைகளையும் பாலிசி எடுக்கும்போது திட்டத்தில் சேர்த்து கொள்ளலாம். அவர்களுக்கு 25 வயது வரை மட்டுமே கவரேஜ் கிடைக்கப்பெறும். பிறகு அவர்கள் பாலிசியிலிருந்து வெளியே வந்து விடுவார்கள். அவர்கள் தனியாக பாலிசி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் பிரின்சிபல் இன்சூர்டு மற்றும் ஸ்பௌஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு 8 இயர்ஸ் எல்பிடி வரை கவரேஜ் கிடைக்கப்பெறும். இதில் ஆட்டோ கவர், ஹெல்த் கவர் எக்ஸசைஸ் செய்திருந்தால் 70 வயது வரை மட்டுமே கிடைக்கும். அடுத்த விவரங்கள் பார்க்கலாம். எல்ஐசி ஆரோக்கிய ரக்ஷக்கில் கிடைக்கப்பெறும் பலன்களின் விவரம் வித் சுருக்கெழுத்துக்களுடன். எல்ஐசி ஆரோக்கிய ரக்ஷக்கில் கிடைக்கப்பெறும் பலன்களின் அடிப்படையானது ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் என்பதாகும். ஹெச்சிபி என்று அழைக்கப்படும் ஹெச்சிபியின் அடிப்படையிலேயே பிற பலன்கள் அதன் மடங்கிலேயே பிற பலன்கள் அனைத்தும் வழங்கப்படும். பிற முக்கிய பலன்களையும் பார்க்கலாம். மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் மற்றும் அல்லாது மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் டிசிபிபி, அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் ஓஎஸ்பி மற்றும் குயிக் கேஷ் ஃபெசிலிட்டி. இது மட்டுமல்லாது ஆரோக்கிய ரக்ஷக்கில் சிறப்பு அம்சமாக புதிதாக எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் இஹெச்பி மற்றும் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பில் எம்எம்பி, ஹெல்த் செக்கப் பெனிஃபிட் மற்றும் மேலும் சில பலன்களும் கிடைக்கப்பெறும். எல்ஐசி ஆரோக்கிய ரக்ஷக்கில் பாலிசி எடுத்தவருக்கு ஆரம்பிக்கும் ஹெச்சிபி அமௌண்ட்டானது 2500 ஆரம்பிக்கப்படும். அந்த தொகையானது ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டெப் அப் பெனிஃபிட் என்ற வகையில் அந்த தொகையானது ஒவ்வொரு 3 வருடத்திற்கும் மேலும் கூட்டப்படும். அதேபோல் ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் உண்டு. டேர்ம் அஷூரன்ஸ் ரைடர் பெனிஃபிட் தேவையெனில் சேர்த்து கொள்ளலாம். ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடரும் ஆப்ஷனலாக எடுத்துக்கொள்ளலாம். ஆட்டோ ஹெல்த் கவர் பெனிஃபிட் இந்த திட்டத்தில் உண்டு. எல்லா பலன்களையும் விவரமாக பார்க்கலாம். நோ கிளைம் பெனிஃபிட்டும் உண்டு. பாலிசி காலத்தில் ஒவ்வொரு ஆண்டிலும் 3 ஆண்டுகளுக்கு கிளைம் செய்யப்படாத பாலிசிகளுக்கு அதற்குரிய நோ கிளைம் பெனிஃபிட்டும் வழங்கப்படும். கூடுதலாக உறுப்பினர்களை சேர்த்து கொள்ளலாம். திருமணம் ஆகும்போது துணையையோ, குழந்தையில் புதிதாக பிறந்த குழந்தைகள் அல்லது லீகலி அடாப்டட் சில்ட்ரனை இந்த பாலிசியில் எடுத்ததற்கு பிறகு சேர்த்து கொள்ளலாம். மற்றும் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் கிடைக்கப்பெறும். இந்த பலன்களை விரிவாக காணலாம். இப்பொழுது முதலில் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் என்பது ஹெச்சிபி என்ற அடைமொழியால் வழங்கப்படும். இதன் பலன்கள் என்பது ஆரம்பிக்கும் பொழுது ஹெச்சிபி என்பது இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்று வழங்கப்படும். ஒவ்வொரு பாலிசி ஆண்டும் செல்ல செல்ல அந்த நோ கிளைம் பெனிஃபிட் மற்றும் ஆட்டோ ஸ்டெப் அப் பெனிஃபிட் போன்ற பலன்களினால் அந்த ஹெச்சிபி இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்பது ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒரு முறை கூடும். அப்படியாகும்போது அந்த வருடத்திற்குரிய ஹெச்சிபி என்பது அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்று அழைக்கப்படும் ஏடிபி என்பதாகும். இனிஷியலாக ஹெச்சிபியை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஐடிபி இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்பது நாம் தேர்ந்தெடுப்போம். 2500 10,000 வரை தினசரி பணப்பயனாக தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டாக அது ஆரம்பிக்கும் போது இனிஷியல் டெய்லி ஐடிபி என்று அழைக்கப்படும்.
முதல் 3 ஆண்டுகளுக்கு ஐடிபி கிடைக்கப்பெறும். 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஐடிபி என்பது அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்று அழைக்கப்படும் என்று கூறினேன். அதே போல் முதல் ஆண்டில் ஹெச்சிபி என்பது 30 நாட்களுக்கு அதிகபட்சமாக கிளைம் செய்ய முடியும். 2ஆம் ஆண்டு முதல் ஒரு ஆண்டுக்கு 90 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் தங்கி ஒவ்வொரு நாளைக்குரிய பணப்பலனாக கிடைக்க பெறும் ஹெச்சிபி தொகையை 90 நாட்களுக்கு நாம் 2ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் அதிகபட்சமாக பெற்றுக்கொள்ளலாம். அதுவே ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் ஆகும். இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட்டின் அடிப்படையிலேயே எம்எஸ்பி, டிசிபிபி, ஓஎஸ்பி என்ற பிற பலன்களும் கிடைக்கும். இதில் ஆட்டோ ஸ்டெப் பெனிஃபிட் என்பது ஒவ்வொரு 3 ஆண்டுக்கு ஒரு முறை ஐடிபியிலிருந்து 15% சேர்க்கப்படும். உதாரணமாக 5000 ரூபாய் எடுத்து பாலிசி ஐடிபி எடுத்து ஹெச்சிபியாக தேர்ந்தெடுத்து பாலிசி எடுக்கும் நபர் 3ஆவது ஆண்டு நிறைவில் 15% கூடுதலாக அவரது ஹெச்சிபி அதிகரிக்கப்படும். அதுவே அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்று அழைக்கப்படுகிறது. அந்த ஆண்டிற்கான அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்பது 15% என்பது 5750 ரூபாய் ஆகும். ஒரு நாளைக்கான மருத்துவமனை செலவுக்கான பணப்பயன் என்பது 5000லிருந்து 5750 ரூபாயாக அதிகப்படுத்தப்படும். ஆட்டோ ஸ்டெப் பெனிஃபிட்டின் மூலமாக ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இது அதிகப்படுத்தப்படும். அதிகபட்சமாக 1.5 மடங்கு ஹெச்சிபி ஆரம்பித்த ஐடிபியிலிருந்து 1.5 மடங்கு வரை இந்த தொகை ஆட்டோமேட்டிக்காக அதிகப்படுத்தப்படும் ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும். ஸோ 5000 ரூபாய் ஹெச்சிபி எடுக்கும் நபருக்கு ஆட்டோ ஸ்டெப் பெனிஃபிட் மூலியமாக அவரது பாலிசி காலத்தில் 7500 ரூபாய் வரை அவரது ஹெச்சிபி அதிகமாகும் ஆட்டோமேட்டிக்காக. அடுத்தது நோ கிளைம் பெனிஃபிட் என்பது அதுவும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிளைம் எதுவும் கோரப்படாத நிலையில் அதற்கு முந்தைய ஆண்டின் அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டில் 5% கூட்டப்படும் 4ஆவது ஆண்டில். ஸோ இதுவே நோ கிளைம் பெனிஃபிட் ஆகும். இதற்கு எந்தவித அதிகபட்ச கட்டுப்பாடும் கிடையாது. அதிகபட்சமாக நாம் ஹெச்சிபியில் 30 நாளைக்கு முதல் வருடத்திலும் 2ஆம் ஆண்டு முதல் 90 நாட்களுக்கு ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிளைம் கோர முடியும். அதிகபட்சமாக பாலிசி காலத்தில் பாலிசி வாழ்நாள் காலத்தில் 900 நாட்கள் நீங்கள் ஹெச்சிபியாக கிளைம் செய்யப்படும். ஸோ இந்த ஹெச்சிபி நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்று நாம் அழைப்போம். அது மினிமமாக 2500 முதல் அதிகபட்சமாக 10,000 வரை முதன்மை காப்பீட்டாளருக்கு எடுக்க முடியும். அதேபோல் துணைவியாருக்கும் பெற்றோருக்கும் 2500 முதல் 10,000 வரை லிமிட் உண்டு. ஆனால் பேரண்ட்ஸுக்கு ஸ்பௌஸுக்கு அதிகமான ஹெச்சிபி தேர்ந்தெடுக்க முடியாது. அதே போல் குழந்தைகளுக்கும் அதே போல தான் 2500 குறைந்தபட்சத்திலிருந்து அதிகபட்சம் ஸ்பௌஸுக்கு தேர்ந்தெடுத்த ஹெச்சிபியிலிருந்து அந்த தொகையோ அல்லது அதற்கும் குறைவான தொகையோ குழந்தைகளுக்கு பாலிசிக்கு ஆரம்பத்தில் எடுக்க முடியும். ஐடிபியாக சூஸ் செய்து எடுக்க முடியும். இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்பது 2500 குறைந்தபட்சம் என்பது ஒவ்வொரு 500 ரூபாயின் மடங்கில் அதிகப்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம். 10,000 அதிகபட்சமாக 10,000 வரை பாலிசியை தேர்ந்தெடுக்கலாம். அதற்குரிய பிரீமியம் செலுத்தப்பட வேண்டும். இனிஷியல் டெய்லி பெனிஃபிட் என்பது ஒரு நபருக்கு 10,000 ரூபாய்க்கு மேல் அதிகமாக எடுக்க முடியாது.
அதிகபட்சம் 10,000 ரூபாய். 2 பாலிசிகள் 3 பாலிசிகள் எடுத்தாலும் அதிகபட்சம் 10,000 ரூபாய் மட்டுமே இனிஷியல் டெய்லி பெனிஃபிட்டாக தேர்ந்தெடுத்து பாலிசி எடுக்க கட்டுப்பாடு உண்டு. இது நார்மல் ரூம் சார்ஜே ஆகும். இதுவே ஐசியூ ரூமில் அட்மிட் ஆகும் பொழுது இந்த ஹெச்சிபி தொகையின் 2 மடங்காக அட்மிஷன் ஆன ஒவ்வொரு நாளுக்கும் வழங்கப்படும். ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் என்பது நாம் மருத்துவமனையின் நோய்வாய்ப்படும் போதோ அல்லது விபத்தின் காரணமாக மருத்துவமனை சேர்க்கை தேவைப்படும் பொழுதோ ஹாஸ்பிட்டலேஷன் கேஷ் பெனிஃபிட் என்பது வழங்கப்படும். ஒவ்வொரு நாள் நாம் தங்கியிருக்கும் ரூமில் தங்கியிருந்தாலும், நார்மல் ரூமில் தங்கியிருந்தாலும், ஐசியூவில் தங்கியிருந்தாலும், நார்மல் ரூமிற்கு அந்த வருடத்தில் உள்ள அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் ஹெச்சிபி தினசரி ஒரு நாளைக்கு அந்த வருடத்தின் அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டின் கிடைக்கும். உதாரணமாக 2,500 ஹெச்சிபியாக பாலிசி எடுத்திருக்கும் நபர் முதல் வருடத்தில் மருத்துவமனையில் சேரும்போது அவருக்கு ஒவ்வொரு நாளுக்கும் 2,500 வழங்கப்படும் நார்மல் ரூமுக்கு. அதே நான் ஐசியூவிற்கு ஒரே நாளில் சேர்ந்திருந்தால் 4 மணி நேரத்திற்கு மேல் ஐசியூவில் இருந்தாலே அன்றைய நாளுக்கு ஐசியூ சார்ஜஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஹெச்சிபி என்பது முதல் 24 மணி நேரத்திற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு 4 மணி நேரம் இருந்தாலே முதல் நாளாக கணக்கிடப்படும். ஆக 28வது மணி நேரத்திலிருந்து முதல் நாள் கணக்கிடப்படுகிறது. இதே விபத்தின் மூலியமாக அட்மிட் ஆகும்போது இந்த 24 மணி நேரம் வெயிட்டிங் பீரியட் கிடையாது. அதிகபட்ச ஹெச்சிபி நாம் ஏற்கனவே பார்த்தோம். முதல் ஆண்டு 30 நாளும் 2ஆம் ஆண்டு 90 நாளும் ஆக பாலிசியின் மொத்த காலத்தில் 900 நாட்களும் ஹெச்சிபி அண்ட் இன் நான் ஐசியூ அன்பிளான்ட் ஐசியூ கம்பைண்டாக 900 நாட்களுக்கு நம்ம எடுக்கலாம், கிளைம் கோர முடியும். இதற்கு அடுத்த பலனாக மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் எம்எஸ்பி என்று அழைக்கப்படும் பெரும் அறுவை சிகிச்சைக்கான மருத்துவமனை பணப்பணியனாகும். இது நார்மல் ரூம் சார்ஜாக அல்லது ஐசியூ அட்மிஷன் ரூம் சார்ஜ் தினசரி பணப்பயனாக மருத்துவமனை செலவுக்கான பணப்பயனாக ஹெச்சிபி நாம் பெற்றோம். இதே ஹெச்சிபியின் 100 மடங்கானது எம்எஸ்பியாக வழங்கப்படும். நாம் பாலிசிதாரர் பெரும் அறுவை சிகிச்சை தேவைப்படும் பட்சத்தில் 100 மடங்கு ஹெச்சிபி அந்த அப்ளிகபிள் டெய்லி ஃபினி. இப்போ ஒரு பாலிசி எடுத்த 5,000 ரூபாய் ஐடிபி கட்டி 5வது வருடம் பாலிசி எடுக்கும் ஒரு நபர் 5வது வருடத்தில் ஒரு சர்ஜரி தேவைப்படும் போது அவருக்கு அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் 5,750 இருக்கும். அதுவே அதனுடைய 100 மடங்கு என்பது 5,75,000 ஆகும். ப்ளஸ் ஒரு 10 நாட்களுக்கு மருத்துவமனை ட்ரீட்மெண்ட் தேவைப்படும் பட்சத்தில் அந்த 10 நாளுக்கு 57,500 ரூபாயும் இந்த எம்எஸ்பியும் மொத்தமாக சேர்த்து கிளைமாக வழங்கப்படும், ஃபிக்ஸட் பெனிஃபிட்டாக வழங்கப்படும். இதற்கு மருத்துவமனையில் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அல்லது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் மூலியமாக அல்லது பிற ஹெல்த் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலோ அல்லது பிற ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்களில் நீங்கள் கிளைம் கோரியிருந்தாலும் நமது ஆரோக்கிய ரக்ஷக்கில் தனியாக நீங்கள் கிளைம் கோர முடியும். irrespective of cost you can claim the benefits. எம்எஸ்பியில் 263 லிஸ்டட் சர்ஜரிஸ் உண்டாகும். இந்த சர்ஜரிஸின் மொத்த விவரங்களையும் அடுத்த ஸ்லைடில் காணலாம். பெனிஃபிட்டின் 100 டைம்ஸே 100 மடங்கே எம்எஸ்பி ஆகும். வருடத்திற்கு 100% எம்எஸ்பியும் பாலிசி காலம் முழுமைக்கும் 1000% எம்எஸ்பியும் கிளைம் செய்ய முடியும்.
இந்த சர்ஜரி எம்எஸ்பி சர்ஜரி லிஸ்ட்டில் 263 சர்ஜரிஸ் உள்ளது. இது 4 கேட்டகரிஸாக பிரிக்கப்பட்டுள்ளது. List of major surgical benefit treatments category wise. Category 1 is 100% வழங்கப்படும் எம்எஸ்பியின் எலிஜிபிள் எம்எஸ்பியின் அந்த ஆண்டு அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டின் 100 மடங்கு தான் எம்எஸ்பி ஆகும். அதன் முழுமையாக கேட்டகரி 1 சர்ஜரிஸ்க்கு கிளைம் செய்ய முடியும். 31 சர்ஜரிகள் அந்த வகையில் உள்ளன. கேட்டகரி 2வில் 60% எம்எஸ்பியும், கேட்டகரி 3ல் 40% எம்எஸ்பி, கேட்டகரி 4ல் 20% எம்எஸ்பியும் ஆக மொத்தம் 263 சர்ஜரிகளுக்கு கிளைம் நாமல் கோர முடியும். லிஸ்ட் ஆஃப் சர்ஜரிஸ் தெரிந்து கொள்ளலாம். இது ஒரு முக்கியமான விஷயமாகும். இது நர்வஸ் சிஸ்டம், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், அது வகையாக ஒவ்வொரு வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது. எத்தனை சதவீதம் என்பதும் எந்த கேட்டகரியை சார்ந்தது என்பதும் பட்டியலிடப்பட்டுள்ளது. எம்எஸ்பியில் மொத்தம் 263 சர்ஜரிகள் உள்ளன. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், மஸ்குலோஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், எம்எஸ்பியின் 263 சர்ஜரிகளும் பார்த்தோம். எம்எஸ்பி என்பது ஹெச்சிபியின் 100 மடங்காகும். இதற்கு அடுத்த பலனாக டிசிபிபி, அதாவது டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் விரிவாக காணலாம். டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் என்பது ஆஸ்பத்திரியில் மருத்துவமனை தங்கி அதற்கான ட்ரீட்மெண்ட் செய்ய தேவையில்லாமல் நாளிலேயே டிஸ்சார்ஜ் ஆகும் வகையிலான ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட் என்ற வகையில் பலன்கள் நமக்கு வழங்கப்படும். இதில் 240 சர்ஜரிஸ் கொண்ட லிஸ்ட் உள்ளது. டிசிபிபி பேயபிள் 5 மடங்காகும். அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட், அந்த ஆண்டிற்கான அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டிலிருந்து டிசிபிபிக்கு டே கேர் ப்ரொசீஜர் பெனிஃபிட்டுக்கு 5 மடங்கு வழங்கப்படும். இது ஆண்டிற்கு ஒரு நபருக்கு 3 முறை இந்த டிசிபிபி கிளைம் செய்ய முடியும். அதிகபட்சமாக பாலிசி காலத்தில் 30 முறை கிளைம் செய்யலாம். டிசிபிபி கோரப்படும் பொழுது ஹெச்சிபி கிளைம் செய்ய முடியாது. இதற்கு இந்த டிசிபிபியில் உள்ள அனைத்து சர்ஜரிகளும் அடுத்த ஸ்லைடில் காணலாம். அதே போல் அதர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் என்ற இன்னொரு பலன் உண்டு. ஹெச்சிபி, எம்எஸ்பி, டிசிபிபிக்கு அடுத்தபடியாக ஓஎஸ்பி
இது பேயபிள் ஃபார் சர்ஜரிஸ் நாட் லிஸ்டட் அண்டர் எம்எஸ்பியிலும் டிசிபிபியிலும் லிஸ்ட் செய்யப்படாத பட்டியலிடப்படாத சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு ஓஎஸ்பியின் மூலம் கிளைம் செய்ய முடியும். 2.5 மடங்கு அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் ஆகும் ஓஎஸ்பி ட்ரீட்மெண்ட்டுக்காக. டிசிபிபி என்பது 5 மடங்கு அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட். எம்எஸ்பி என்பது 100 மடங்கு. ஓஎஸ்பி என்பது 2.5 மடங்கு. அதிகபட்சமாக 15 நாட்களுக்கு முதல் ஆண்டிலும் பிற ஆண்டுகளில் வருடத்திற்கு 45 நாட்களும் பாலிசியின் முழுமையான காலத்தில் 450 நாட்களும் மருத்துவமனையில் 24 மணி நேரத்திற்கு மேல் தங்கியிருக்கும் போது ஓஎஸ்பி வகையிலும் ட்ரீட்மெண்ட் கிளைம் கோர முடியும். முக்கியமாக 4 வகையிலான கிளைம் வகைகள்: ஹெச்சிபி, எம்எஸ்பி, டிசிபிபி, ஓஎஸ்பி. இது 241 டே கேர் ப்ரொசீஜர் அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் 5 மடங்கு வழங்கப்படும் இதற்கான லிஸ்ட் ஆகும். டிசிபிபி லிஸ்ட். டிசிபிபியின் 241 சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸான லிஸ்ட் ஆகும். அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்லேருந்து 5 மடங்கு வழங்கப்படும். அடுத்த பலனாக மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட் ஆகும். ஏற்கனவே 4 பலன்கள் பார்த்தோம். அது மட்டுமல்லது புதிதாக இந்த ஆரோக்கிய ரக்ஷக் திட்டத்தில் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட் என்ற பலன் சேர்க்கப்பட்டுள்ளது. இதில் மென்ஷன் செய்த டெங்கு, மலேரியா, நிமோனியா, பல்மனரி டியூபர்குலோசிஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ் ஏ இந்த 5 நீங்கள் சேர்த்து கோர முடியும். மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பெனிஃபிட் என்பது எம்எம்பி. அதிகபட்சமாக ஒரு பாலிசி ஆண்டில் 2 முறையும் மொத்த ஆயுள் பாலிசி காலத்திலும் 20 முறையும் எம்எம்பி கிளைம் செய்யலாம். எம்எஸ்பி ஆர் ஓசிபி ஆர் டிசிபிபி கிளைம் செய்திருந்தால் எம்எம்பி கோர முடியாது. ஹெச்சிபி சேர்த்து வழங்கப்படும். எம்எம்பி இல் கிளைம் செய்யும் பொழுது இந்த 5 டிசீஸ்களுக்காக. ஸோ ஏற்கனவே ஹெச்சிபி, எம்எஸ்பி, டிசிபிபி, ஓஎஸ்பி, எம்எம்பி பார்த்தோம். இதற்கு அடுத்த பலனாக இஹெச்பி எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட். ஒரு பாலிசி இதை எடுத்திருக்கும் ஒரு நபர் மருத்துவமனையில் தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேல் தங்கியிருக்கும் பொழுது அவருக்கு எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட் என்ற பலன் நார்மலான பலன்களோடு கூடுதலாக வழங்கப்படும். இந்த இஹெச்பி என்பது ஐடிபி, அதாவது 10 டைம்ஸ் ஆகும். அதிகபட்சமாக
முதல் ஆண்டில் ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையும் அதிகபட்சமாக பாலிசி காலத்தில் 10 முறையும் பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டுமல்லாது ஹெல்த் செக்கப் பெனிஃபிட்டும் இந்த ஆரோக்கிய ரக்ஷக் திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அந்த ஆண்டிற்குரிய அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டின் பாதி அளவிற்கு நீங்கள் ஹெல்த் செக்கப் பெனிஃபிட்டாக கோர முடியும். ஒரே ஸ்லைடில் பார்த்து விடலாம். ஹெச்சிபி, எம்எஸ்பி, டிசிபிபி, ஓஎஸ்பி, எம்எம்பி, இஹெச்பி ஹெல்த் செக்கப். இது அடிப்படையாக கிடைக்கக்கூடிய பலனானது ஆண்டு பலனாகவும் அதேபோல் பாலிசியின் முழுமைக்கும் கூடுதல் பலன்களாக கிடைக்கக்கூடியதையும் பார்க்கலாம். பேசிக் பெனிஃபிட் பேயபிள் ஃபார் ஹெச்சிபி. அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட், அந்த ஆண்டிற்குரிய அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் ஃபார் ஈச் டே, ஒவ்வொரு நாள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகும் பொழுதும் நான் ஐசியூ ரூம் ஈக்குவல் டு ஏடிபி. அதே போல் ஐசியூ என்றால் 2 முறை ஏடிபி அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட். ஆண்டு பலனாக 30 நாட்களுக்கு முதல் ஆண்டிலும் 2ஆம் ஆண்டு முதல் வருடத்திற்கு 90 நாட்களும் நீங்கள் கிளைம் செய்ய முடியும். அதிகபட்சமாக 900 நாட்கள் ஹெச்சிபியாக நீங்கள் கிளைம் செய்யலாம். கூடுதல் பலன்கள் அப்ளிகபிள் இஹெச்பி எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட், இதற்கு மட்டுமல்லாது நீங்கள் கிளைம் செய்ய முடியும். எம்எஸ்பி மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட், as percentage of major surgical benefit sum assured based on category of surgery performed. MSB sum assured MSB equal to 100 times of applicable daily benefit. 100 மடங்கு ஆகும். MSB மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் பெரும் அறுவை சிகிச்சை பணப்பலனாக அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட்டின் 100 மடங்கு வழங்கப்படும். முதல் ஆண்டில் 100 ஆண்டிற்கு 100 மடங்கும், மொத்த பாலிசி காலத்தில் 10 மடங்கு எம்எஸ்பியின், அதாவது 1000% ஆஃப் எம்எஸ்பியும் நீங்கள் பெற முடியும். எம்எஸ்பி கோரும் பொழுது கூடுதலாக நீங்கள் பெறக்கூடியது ஹெச்சிபி, அப்ளிகபிள் ஹெச்சிபி. ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் கோர முடியும் 1000 ரூபாய். ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் உண்டாகும். ஒரு ஆண்டிற்கு ப்ரீமியம் தள்ளுபடி செய்யப்படும். கேட்டகரி 1 and 2 ட்ரீட்மெண்ட் செய்திருந்தால், ஆப்ரேஷன் செய்திருந்தால். அதே மட்டுமல்லாது எம்எஸ்பி ரீஸ்டோரேஷன் பலன் கிடைக்கும். ஒரு ஆண்டிற்கு 100% எம்எஸ்பியே வழங்கப்படும் என்று நாம் பார்த்தோம். இந்த 100%ஐ கிளைம் செய்து முடித்திருந்தால் மீண்டும் ஒரு பிற அறுவை சிகிச்சை, இது ஏற்கனவே செய்த அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்டதல்லாத பிற அறுவை சிகிச்சைகள் செய்ய நேர்ந்தால் எம்எஸ்பி ரீஸ்டோரேஷன் மூலியமாக 100% எம்எஸ்பி அதற்கும் ஒரு ஆண்டிற்கு கிளைம் செய்யலாம். அதிகபட்சமாக 10 முறை எம்எஸ்பி ரீஸ்டோரேஷனும் உண்டு. எம்எஸ்பிக்கும் கூடுதலாக எம்எஸ்பி ரீஸ்டோரேஷனும் உண்டு. ஹெச்சிபிக்கு கூடுதலாக எக்ஸ்டெண்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் பெனிஃபிட்டும் உண்டு. அடுத்ததாக டிசிபிபி 5 times of ADB, 3 daycare procedures per annum, 30 daycare procedures total for the policy period. ஹெச்சிபியும் கோர முடியும். ஹீமோடயாலிசிஸ் ஆர் ரேடியோதெரப்பி செய்திருந்தால், டிசிபிபி செய்திருந்தால் ஹெச்சிபியும் கோர முடியும் தேவையின் காரணத்தில். மேலும் ஓஎஸ்பி 2.5 மடங்கு, எம்எம்பி 2.5 மடங்கு, இஹெச்பி 10 times, health checkup benefit once in 3 years, 50% of ADB. இதன் மொத்த பலனையும் அடுத்த ஸ்லைடில் காணலாம். ஒரு நபர் பாலிசி எடுக்கும் 5000 ரூபாய் ஹெச்சிபி, அதாவது இனிஷியல் டெய்லி பெனிஃபிட்டாக தேர்ந்தெடுத்து பாலிசி எடுக்கும் ஒரு நபர், ஹெச்சிபி இஸ் 5000 he starting for
16 பாலிசி இயர்ஸ் அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்பது 5000 முதல் ஆண்டு, 4ஆம் ஆண்டில் 6000 ஆட்டோ ஸ்டெப் அப் பெனிஃபிட் மற்றும் நோ கிளைம் பெனிஃபிட்டின் காரணமாக 6000 ஆகிறது. 20% கூடுதலாகி அந்த ஆண்டிற்குரிய அப்ளிகபிள் டெய்லி பெனிஃபிட் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த காலமில். அதேபோல் ஹெச்சிபி அந்த ஒரு ஆண்டிற்கு கிடைக்கக்கூடிய மொத்த பாலிசி காலத்திலும் கிடைக்கக்கூடிய பலன்களும் அதிகபட்ச பலன்களும் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ளது. ஹெச்சிபி, எம்எஸ்பி, டிசிபிபி, ஓஎஸ்பி, இஹெச்பி, ஹெல்த் செக்கப் ஆக மொத்தம் 5000 ரூபாய் ஹெச்சிபி எடுத்து ஒரு தனிநபர் தன் பேரில் பாலிசி எடுக்கும் பொழுது அவருக்கு அதிகபட்ச பலனாக மெடிக்கல் ஹாஸ்பிட்டலைசேஷன் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைமாக 2.5 கோடி ஃபிக்ஸட் பெனிஃபிட்டாக இந்த திட்டத்தின் மூலம் ஆரோக்கிய ரக்ஷக் திட்டத்தின் மூலம் பெற முடியும். மேலே கண்ட பணப்பலன்கள் மட்டுமல்லாது பிற பலன்களும் உண்டு. குயிக் கேஷ் பெனிஃபிட் எம்எஸ்பி கேட்டகரி 1 and 2 ட்ரீட்மெண்ட் நாம் எடுக்கும் பொழுது அந்த எலிஜிபிள் எம்எஸ்பியில் 50% சர்ஜரி ஆரம்பிக்கும் முன்னரே நாம் கிளைம் செய்ய முடியும், அட்வான்ஸாக கிளைம் செய்ய முடியும். அதேபோல் ஆம்புலன்ஸ் பெனிஃபிட் என்பது 1000 ரூபாய் லம்சம் பர் பர்சன் ஃபார் கேட்டகரி 1 and 2 சர்ஜரிஸ். மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் ரீஸ்டோரேஷன் இது ஏற்கனவே நாம் பார்த்தோம். எம்எஸ்பி 100% எம்எஸ்பி ஒரு ஆண்டில் அதிகபட்சம் கிடைக்கக்கூடிய எம்எஸ்பி எக்ஸாஸ்ட் ஆகிவிட்டால் தீர்ந்துவிட்டால் எம்எஸ்பி மேஜர் சர்ஜிக்கல் பெனிஃபிட் ரீஸ்டோரேஷன் மூலியமாக கூடுதலாக 100% எம்எஸ்பி பிற வகையான அறுவை சிகிச்சை செய்திருந்தால் சேர்த்து கிடைக்கும். இது மட்டுமல்லாது ஆட்டோ ஸ்டெப் அப் பெனிஃபிட் நாம் பார்த்தோம். 15% எவ்ரி 3 years அதிகபட்சம் 1.5 மடங்கு. நோ கிளைம் பெனிஃபிட் 5% எவ்ரி 3 years, நோ அப்பர் லிமிட். ஆட்டோ ஹெல்த் கவர் முதன்மை காப்பீட்டாளர் பாலிசி காலத்தில் இறந்துவிட்டால் ஆட்டோ ஹெல்த் கவரானது வழங்கப்படும். அடுத்த 15 ஆண்டுகளுக்கு பிரீமியம் செலுத்த வேண்டியதில்லை. அந்த குடும்பத்தில் பிற நபர்களுக்கான பாலிசி பாலிசியில் சேர்த்து எடுத்திருக்கும் பட்சத்தில் 15 வருடங்களுக்கு பிரீமியம் செலுத்தாமல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். குழந்தைகளுக்கு 25 வயது வரையே ஆட்டோ ஹெல்த் கவர் உண்டாகும். சூசைடல் டெத் வித்தின் 12 months ஆஃப் நியூ பாலிசி எடுத்து 12 மாதத்துக்குள் சூசைடல் டெத்துக்கு இது அப்ளிகபிள் ஆகாது ஆட்டோ ஹெல்த் கவரானது. அடுத்தது ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட். எம்எஸ்பி கேட்டகரி 1 and 2 சர்ஜரி பயன் செய்திருந்தால் ஒரு முழு ஆண்டுக்கான ப்ரீமியம் விலக்கப்படும். அதேபோல் ப்ரீமியம் ஆண்டுக்காண்டு அதிகமாகும் என்றால் 3 ஆண்டுக்கு ஒரு முறை மொத்தமாக கார்ப்பரேஷன் அனுபவத்தை வைத்து இந்த பிரீமியத்தை மொத்த பிரீமியம் கணக்கிடப்படும். பொதுவாக இது அதிகமாவதற்கு வாய்ப்பில்லை. மேலும் உள்ள சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை பார்க்கலாம். ஆரோக்கிய ரக்ஷைக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஜென்ரல் வெயிட்டிங் பீரியட் என்பது முதல் 90 நாட்களுக்கு பாலிசி ஆரம்பித்து 90 டேஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது, வெயிட்டிங் பீரியட் ஆகும். இதுவே ஆக்சிடென்ட் கேசஸ்க்கு இந்த வெயிட்டிங் பீரியட் கிடையாது. ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியட் உண்டு. இது அடுத்த ஸ்லைடில் விவரமாக பார்க்கலாம். 2 ஆண்டு முடியாது. இதே பாலிசி காலாவதியாகி புதுப்பித்திருந்தால் 90 நாட்கள் லேப்ஸ் ஆகி 90 நாட்களுக்குள் புதுப்பிருந்தால் 45 days வெயிட்டிங் பீரியட் ஆகும்.
எஃப்யூபியிலிருந்து 90 நாட்களுக்கு மேற்பட்டு காலத்தில் ரிவைவல் செய்திருந்தால் வெயிட்டிங் பீரியட் 90 மீண்டும் 90 நாட்களாகும். எக்ஸ்க்ளூஷன்ஸ் நோ கவரேஜ் ஃபார் 31 ட்ரீட்மெண்ட்ஸ். இது பொதுவாக ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் அது போன்ற ஏற்கனவே உள்ள நோய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது மற்றும் லீகாலிட்டி சம்மந்தமானது. இந்த ஸ்பெசிஃபிக் வெயிட்டிங் பீரியடில் 2 வருட காலம் காத்திருப்பு காலமானது எந்தெந்த 24 ட்ரீட்மெண்ட்டுக்கு என்று பார்க்கலாம். முதல் 2 ஆண்டுகளுக்கு இந்த 24 ட்ரீட்மெண்ட்டுகளுக்கு கிளைம் கோர முடியாது. ஹெச்சிபி ரீபேட் மோடு ரிபேட்ஸ் இயர்லிக்கு கூடுதல் ப்ரீமியம் கூடுதல் எதுவும் இல்லை. ஆஃப் ஏர்லி ப்ரீமியம் என்றால் ப்ரீமியம் கூடுதல் 1,500க்கு 1,500 ரூபாய் ஆகும். அதேபோல் ஹெச்சிபி ரீபேட் ஹாஸ்பிட்டல் கேஷ் பெனிஃபிட் ரீபேட் என்பது 4,000 மற்றும் அதற்கு மேல் 4,500க்கு எடுக்கும்போது 400 ரூபாய் பிரின்சிபல் இன்சூர்டுக்கும் பிற உறுப்பினர்களுக்கு 200 ரூபாயும் வழங்கப்படும். அதிகபட்சமாக 10,000 ரூபாயாக ஹெச்சிபி தேர்ந்தெடுக்கும் பொழுது முதன்மை காப்பீட்டாளருக்கு $2,800 வரை தள்ளுபடி கிடைக்கும். இது மெடிக்கல் இந்த பாலிசி எடுப்பதற்கு தேவையான வயது வாரியான மற்றும் அவர்கள் கேட்டகரி என்எம்எஸ் என்எம்பி என்எம்ஜி அவர்கள் தொழில் வாரியான கேட்டகரியில் தேவையான நான் மெடிக்கல் வகையிலும் மெடிக்கல் வகையிலான என்னென்ன ரிப்போர்ட்டுகள் தேவை என்பதையும் இதில் காணலாம். இது என்எம்எஸ் நான் மெடிக்கல் ஸ்பெஷல், நான் என்எம்ஜி ப்ரொஃபஷனல், என்எம்ஜி செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கான சார்ட் ஆகும். இது பிற உறுப்பினர்களுக்கு என்எம்ஜி நான் மெடிக்கல் ஜென்ரல் வகையினருக்கான சார்ட் ஆகும். 2,500,000 லட்சம் சம் இஷ்யூட் என்பது 2,500 ஹெச்சிபி என்பது 2,500,000 லட்சம் சம் இஷ்யூட் ஆகும். Thank you and all the best.